சரி, நான் உங்களுக்கு வகுப்புகளை மிஸ்ஸின் அறையை காட்டுகிறேன் என்று எனக்கு தெரியும். மீண்டும் ஒரு 3 வாடகைக்கு. மீண்டும் ஒரு முறை என் சகோதரர், எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் பிரெஞ்சு மொழியை கற்பிக்க வேண்டும் என்று நிறைய வலியுறுத்துகிறோம். சரி, இதோ என்னை பின்தொடருங்க. எங்க அப்பா, என் சகோதரன், இதோ அவை மாணவர்களுக்கு வசிக்கும் அறைகள். ஆஹா, சரி. ஆனால் மிஸ் HRHக்காக நாங்கள் 2வது மாடியில் ஒரு அபார்ட்மெண்ட்டை சிறப்பாக தயார் செய்வோம். தயவுசெய்து இதோ எந்த சொந்த அறை கதவு. பின்னால் மிஸ் சாராவின் அபார்ட்மெண்ட் இருந்தது. உங்கள் குழந்தையை நான் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். நாங்கள் உங்கள் அபார்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம் என்று குட்டி சாரா. இங்கே வா. தயவுசெய்து 2 அடுத்ததிடம் அறைகள் உள்ளன. பின்னப்புறம் 1 மட்டும் படுக்கையற. நீங்கள் விரும்பினால் உங்கள் வர வேண்டும். மேஷனில் தனிப்பட்ட பணிப்பெண் மரியட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹலோ சார். ஹலோ மிஸ். உங்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஹலோ மார்வேஸ். அறை ஏற்பாடுகளை முடித்துவிட்டேன். ஆமாம், நான் முடித்துவிட்டேன். மாடோயிஸில் இயக்குனர். நன்றி மற்றும் நல்லது. நன்றி. மாரியட், அந்த அறை எனக்கு மிகவும் வசதியாக தெரிகிறது. நன்றி ஐயா. இது உங்களுக்கு பொருத்தமாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் சாரா போன்ற ஒரு இளம் பொண்ணுக்கு இன்னும் பல விஷயங்கள் வீடுபட்டதாக எனக்கு தோன்றுகிறது. மன்னிக்கவும். இந்த அறையில் போதுமான தாளபடுகள் இல்லை என்று நான் பயப்படுகிறேன். ஆனால் உங்கள் மகள் பொருட்களையும் தனிப்பட்ட உண்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறாள். சாரா இந்தியாவில் பிறந்த நாள். அவள் குளிரை அறியாமல் வளர்ந்தாள். அதனால் நாங்கள் முடித்துவிட்டோம். லண்டனில் அவளுடைய அலமாரி இப்போது நிறைய இருக்கிறது. எனவே தயவுசெய்து சில தளபாடுகளை சேர்க்க சொல்லுங்கள். ஆனால் திரு C.R. டப்ளிஸ், நீங்கள் ஒரு பெரிய புத்தக நூலகத்தை சேர்க்க சொல்லுங்கள். ஆனால் பள்ளி நூலகத்தில் எங்களிடம் நிறைய புத்தகங்கள் இல்லை. அது வென்றது. அவளுக்கு போகாது. என் மகளுக்கு பிடிக்கும். நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்தாள். சரி, நான் சில சமயங்கள் அவள் என் சிறிய புத்தக புழு என்று அழைப்பேன். என் ஓநாய் ஒன்று செல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் மிகுந்த பசியில் புத்தகங்களை விழுங்குகிறாள். எல்லா வகையும் புத்தகங்களையும் கூட. பெரியவர்களுக்கான வரலாறு அல்லது கவிதை பற்றி மிகப்பெரிய எழுத்துக்கள். சாரா உண்மையில் அதிகமாக படிக்கிறாள் என்று நீங்கள் நினைத்தால் அவளை ஒரு சிறிய நடைபெறுக்கு அனுப்புங்கள்.